வணக்கம். அசுரனின் அழகு பொம்மை கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். சொல்லு ஸ்வீட்டி, உனக்கு என்ன வேணும்? நீ என்கிட்ட என்ன கேட்டாலும் கொடுக்குறேன். முகம் நிறைந்த புன்னகையுடன் கேட்டான் ஹர்ஷவர்தன். பெண்ணவளோ அவன் முகம் பார்த்து யோசிக்க, அவள் எதையோ பெரிதாக கேட்கப் போகிறாள் என்று எதிர்பார்த்து காத்திருந்தான் ஆடவன். இந்த 1 மாதம் முடிஞ்சதும் என்னை விட்டுடுவீங்கல்ல? திரும்பவும் என்னை தொல்லை பண்ண மாட்டீங்களே? பவித்ரா அப்படி கேட்டதும் அவன் முகம் மாறியது. அவளை அணைத்திருந்த அவன் கரங்களை தளர்த்தி கொண்டான். பதில் எதுவும் பேசாமல் எழுந்து குளிக்கச் சென்று விட்டான். பவித்ராவின் மனதில் இருந்த எண்ணத்தை அவளால் வெளிப்படையாக கேட்க முடியவில்லை. அவளை பொறுத்தவரையில் அவன் கையால் தாலி வாங்கி அவனை தன் கணவனாக ஆக்கிக் கொள்வதென்பது பேராசை. அவள் கேட்டு அவன் முடியாது என்று சொல்லிவிட்டால் அதைவிட அவமானம் வேறு எதுவும் இல்லை. அவனுடனான அவள் உறவு இந்த 1 மாதம் மட்டுமே. அது இங்கு சிம்லாவிலேயே முடிந்துவிடும். அதற்கு பிறகு அவனுக்கும் அவளுக்கும் எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. அவனும் அப்படி சொல்லித்தானே அவளை அழைத்து வந்திருக்கிறான். 1 மாதத்திற்கு பிறகு தன் நிலைமை என்னவாகும் என்ற பயம் அவள் மனதில் தொற்றிக்கொள்ள இப்படி ஒரு கேள்வியை அவனிடம் கேட்டு வைத்தாள். பவித்ரா அப்படி கேட்டதும் அடக்க முடியாத கோபம் அவனுக்கு. ச்சே, இப்பதான் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தேன், அதுக்குள்ள என் சந்தோஷத்தை கெடுத்துட்டேன். தன் கோபத்தை அவளிடம் காட்டாமல் குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டான் ஹர்ஷவர்தன். அவன் குளித்து முடித்து வெளியில் வர இன்னும் அதே இடத்தில் தான் அமர்ந்திருந்தாள் பவித்ரா. வந்தவன் அவளை திரும்பி கூட பார்க்காமல் உடை மாற்றி கிளம்பி கொண்டிருந்தான். ஆனால் பவித்ரா அவனை ஏதான் பார்த்து கொண்டிருந்தாள். அசுரன் அமைதியாக இருந்தான். அத்தோடு விட்டிருக்கலாம் பவித்ரா. ஆனால் அவளோ, நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லலையே நீங்க. 1 மாதம் ஆன பிறகு எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டீங்களே? மீண்டும் கேட்டாள். நீ என் அன்பு, நீ என் காதல், நீ என் உயிர். உன்னை விடமாட்டேன், விடவே மாட்டேன். உன்னை என் மனைவியாக்கி என்னுடனேயே வைத்துக் கொள்வேன் என்று அவன் சொல்வான் என்று எதிர்பார்த்தாளோ என்னவோ. அவள் பேசியதில் கடும் கோபத்தில் இருந்தவனோ பவித்ராவின் அருகில் வந்து அவள் கன்னத்தை வலிக்க வலிக்க அழுத்தி பிடித்திருந்தான். ஏய், இங்க பாருடி, நீ என் கூட 1 மாதம் இருக்கணும். அதாவது 30 நாள் ராத்திரி. இதில் உடம்பு சரியில்லை, காய்ச்சல், வயிற்று வலி, அது இதுன்னு சாக்கு சொல்லி எத்தனை நாள் என்னை விட்டு விலகி இருக்கியோ அதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமாக 30 நாள் கணக்கு. எரிச்சலை சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான் அவன். அவனிடம் என்னை திருமணம் செய்து கொள் என்று சொல்லவும் முடியாமல், இந்த உறவை ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் பவித்ரா இரு தலை கொள்ளி எறும்பாக தவித்தாள். கீழே தனியாக சென்று காலை உணவை சாப்பிட்டு விட்டு கிளம்பியவன் கார் வரை சென்று விட்டு ஏதோ நினைத்தவனாய் தேவியிடம் வந்தான். பவித்ரா, டாக்டர் கொடுத்த மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்றாளான்னு பார்த்துக்கோங்க என்று அக்கறையை சொல்லிவிட்டு சென்று விட்டான். 1 வாரம் ஓடிவிட்டது. ஹர்ஷவர்தன் பகலில் பவித்ராவிடம் அதிகம் பேசுவது கிடையாது. அதற்காக இரவில் அவளை விட்டு வைத்தான் என்றும் சொல்ல முடியாது. அவன் பவித்ராவிடம் பேசுவதை குறைத்ததற்கான காரணம், எங்கே மீண்டும் அவள் 1 மாதத்திற்கு பிறகு என்னை விட்டுவிடு, என்னை தொந்தரவு செய்யாதே என்று கூறிவிடுவாளோ என்ற எண்ணம்தான். 1 மாதத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை பற்றி அவனுக்கு எந்த யோசனையும் இல்லை. காரணம், இப்போதைக்கு பவித்ரா அவனுடன் இருக்கிறாள். அதனால் அவன் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறான், அவ்வளவுதான். அன்று மாலை ஹர்ஷவர்தன் அறையில் இருந்தான். பவித்ரா அவளுடைய உடைகளை மடித்து கபோர்டில் அடுக்கி கொண்டிருந்தாள். அருணிடமிருந்து ஃபோன் கால் வந்தது. ஹலோ பாஸ், ஆஃபீஸில் இருந்து மெயில் வந்திருக்கு, செக் பண்ணிங்களா என கேட்டான் அருண். மெயில் வந்திருக்கா? என்ன மெயில்? போன வாரத்துடைய சேல்ஸ் ப்ராஃபிட் லாஸ் டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. நீங்கள் எல்லா ப்ராடக்ட்ஸோட விலையும் குறைச்சதுக்கு பிறகு நம்ம கம்பெனி லாபம் 3/4 குறைஞ்சிடும்னு நினச்சேன். ஆனால் லாபம் எப்பயும் விட 4 மடங்கு அதிகமாயிருக்கு. இட்ஸ் அன்பிலீவபிள் பாஸ். மறுமுனையில் சந்தோஷத்தில் கத்தினான் அருண். ரியலி? ஹர்ஷவர்தனும் அருண் பேசுவதை நம்ப முடியாமல் கேட்டுவிட்டு, சரிடா, நான் செக் பண்ணிட்டு உன்னை கூப்பிடுறேன் என்று ஃபோனை வைத்தான். தன் கணினியை எடுத்து மெயிலை திறந்தான். அருண் கூறியது உண்மைதான். அவன் கம்பெனி அழகு சாதன பொருட்களின் விலையை அதிரடியாக ஹர்ஷா குறைத்த பிறகு அதன் விற்பனை பல மடங்கு பெருகியிருந்தது. எல்லா தரப்பு மக்களும் அதை வாங்கி பயன்படுத்த ஆரம்பித்திருந்தார்கள். அவனுடைய கம்பெனி அழகு சாதன பொருட்களின் விலை குறைந்ததும் விற்பனை பெருகி அதிக அளவில் லாபத்தை ஈட்டி கொடுத்திருந்தது. அது மட்டுமல்லாமல் போட்டி கம்பெனிகளையும் தாண்டி விற்பனை உச்சத்தை எட்டி பிடித்திருந்தது. விற்பனை மற்றும் நிகர லாபத்தின் கணக்குகளை பார்த்து கொண்டிருந்த ஹர்ஷவர்தனின் கண்கள் அகல விரிந்தது. அவன் இது எதுவுமே எதிர்பார்த்து செய்யவில்லை. பவித்ரா கூறினாள் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த அதிரடி விலை குறைப்பை செய்திருந்தான்.
ஆனால் இப்போது நடந்திருக்கும் விஷயம் அவனை எதிர்பார்க்காத ஆச்சரியம்தான். எஸ் எஸ். வலது கையை மடக்கி வெற்றி குறி காட்டினான். கம்பெனியிலிருந்து அடுத்தடுத்த ஃபோன் கால்கள் வர மேனேஜர், சேல்ஸ் டீம், மார்க்கெட்டிங் டீம் என்று எல்லோரிடமும் அவன் சந்தோஷமாய் பேசிக்கொண்டிருக்க அவன் சந்தோஷத்திற்கான காரணம் புரியாமல் பவித்ராவின் விழிகள் அவ்வப்போது அவனை வருடிச் சென்றது. சூப்பர் சார், எல்லா கம்பெனி முதலாளிகளும் செய்ய யோசிக்கிற இந்த விலை குறைப்பை பண்ணி இவ்வளவு பெரிய லாபத்தை ஈட்ட முடியும்னு எப்படி சார் உங்களுக்கு ஐடியா வந்துச்சு என்று மேனேஜர் கேட்க, இத்தனை பெரிய லாபத்திற்கு சொந்தக்காரியே அவள்தானே. அவள் கூறிய விஷயத்தை தானே அவன் செயல்படுத்தினான். தன்னையும் அறியாமல் ஹர்ஷவர்தனின் விழிகள் பவித்ராவின் மேல் பதிந்தது. இத்தனை நாளாய் பகலில் அவளை கண்டுகொள்ளாமல் இருந்தவன் இன்று ஓடி வந்து கட்டி அணைத்து கொண்டான். முகமெங்கும் முத்தமலை பொழிந்து, தேங்க்யூ ஸ்வீட்டி, தேங்க்யூ சோ மச் என்றான். பவித்ராவிற்கோ என்ன நடந்தது என்று ஒன்றுமே புரியவில்லை. என்னாச்சு, எதுக்கு தேங்க்ஸ் என்று அவள் மெதுவாக வினவ, உன்னால என் கம்பெனிக்கு பெரிய லாபம், மிகப்பெரிய லாபம். என் போட்டி கம்பெனிகள் யாருமே என்னை எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு என் பொருட்களுடைய விற்பனை எங்கேயோ போயிடுச்சு. எல்லாமே உன்னால தான். நீ சொன்னதுக்காக விலையை குறைச்சேன். விலை அதிகமாக இருக்கும்போது என்னோட ப்ராடக்டை வாங்காமல் இருந்த எத்தனையோ மக்கள் விலை குறைஞ்ச உடனே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் சேல்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு, லாபமும் அதிகமாகிடுச்சு. ஸ்வீட்டி, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உனக்கு என்ன வேணும் கேளு, நான் செய்கிறேன். அன்பாய் ஆசையாய் அவள் கைகள் இரண்டையும் பிடித்து கொண்டான் ஆடவன். கேளு ஸ்வீட்டி, ஏதாவது கேளு. கமான். ஒரு நொடி அவன் கண்களை கூர்ந்து பார்த்தாள் பவித்ரா. கேட்டு விடலாமா என்று யோசித்தாள். என்ன யோசிக்கிற? உன்னாலதான் என் கம்பெனிக்கு மிகப்பெரிய லாபம். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, எதுவா இருந்தாலும் தரேன். விடாமல் கேட்டுக்கொண்டே இருந்தான் ஹர்ஷவர்தன். இப்போ எனக்கு என்ன வேணும்னு தெரியல, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் உங்ககிட்ட கேட்பேன். அப்போ நீங்க நான் கேட்கறத கொடுக்கணும், அழுத்தமாக சொல்லி முடித்தாள் பவித்ரா. என்ன ஸ்வீட்டி சொல்ற? என்ன கேட்கணும்னு தெரியலையா? உன் வயசு பொண்ணுங்க பணம், துணி, நகை, ஷாப்பிங்னு எவ்வளவு விஷயத்துக்கு ஆசைப்படுறாங்க தெரியுமா? நீ என்னவோ என்ன வாங்குறதுன்னு தெரியலன்னு சொல்ற. உன்னை பார்த்தா ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அவளை ஆச்சரியமாக பார்த்தான் ஹர்ஷவர்தன். சார், எனக்கு காசு, பணம், சொத்து மேலெல்லாம் எந்த ஆசையும் இல்லை. நாங்கள் மிடில் கிளாஸ். கையில் சம்பளம் வாங்குற முதல் 10 நாள் கொஞ்சம் நல்ல விதமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்போம். அடுத்த 10 நாள் கொஞ்சம் யோசித்து எண்ணி எண்ணி செலவு செய்வோம். கடைசி 10 நாள் கஞ்சியாக இருந்தாலும் சந்தோஷமாக குடிச்சுப்போம். இதுதான் எங்களோட வாழ்க்கை, ஒரு பெரிய பெருமூச்சுடன் சொல்லி முடித்தாள் பவித்ரா. உன் வயசுக்கும் நீ பேசுகிற பேச்சுக்கும் சம்மந்தமே இல்லை. கிளவி மாதிரி பேசுகிற. ஓகே, உனக்கு எப்போ தோணுதோ அப்போ என்கிட்ட கேளு. நீ என்ன கேட்டாலும் கண்டிப்பாக நான் கொடுப்பேன் சொல்லிவிட்டு விற்பனை பற்றிய கணக்கு வழக்குகளை பார்க்க மீண்டும் தன் கணினியின் முன் உட்கார்ந்து விட்டான் ஹர்ஷவர்தன். களைந்திருந்த படுக்கை விரிப்பை சரியாக விரித்துவிட்டு தலையணையை சரிப்படுத்தி வைத்தாள் பவித்ரா. கணினியை பார்த்து கொண்டிருந்த ஹர்ஷவர்தன் பவித்ராவையும் அவள் படுக்கை விரிப்பை சரி செய்வதையும் பார்த்து சிரித்து கொண்டான். இப்போ எதுக்கு இந்த சிரிப்பு? புரியாமல் பவித்ரா தன் வேலையில் முனைப்புடன் இருக்க மெதுவாய் தொண்டையை சருமியவன், நீ என்னதான் அதை வெறிச்சு சரிப்படுத்தி போட்டாலும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கசங்க போகுது. அதுக்கு எதுக்கு டைமையும் உன்னோட எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணுற? அவன் வெளிப்படையாக கூறிய பிறகுதான் அவன் சிரிப்பின் அர்த்தம் புரிந்தது பவித்ராவிற்கு. வேலை முடிந்ததும் படுக்கைக்கு வந்தவன் படுக்கையின் ஓரமாக கிடந்தவளை இழுத்து தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டான். நீ வந்ததுல இருந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு என்னடானா உன்னால என் தொழிலையும் மிகப்பெரிய லாபம். நீ எப்பவுமே என் கூடவே இருந்தா எனக்கு வேண்டியது எல்லாம் தானா கிடைக்கும் ஸ்வீட்டி. அவள் முகத்தில் விழுந்து கிடந்த கூந்தலை தன் ஒற்றை விரலால் ஓரம் சேர்த்து விட்டு அவள் இதழோடு இதழ் பதித்தான். அவன் மகிழ்ச்சியின் அளவு அவன் முத்தத்தின் அழுத்தத்தில் தெரிந்தது. அப்போது பார்த்து பவித்ராவின் கைபேசி அலறியது. அவன் விட்டால் தானே போனை எடுத்து பேச முடியும். அவன் தன்னை மறந்து முத்தத்தில் லயித்திருக்க கண்களை திறந்த பவித்ராவின் கருவெளிகளோ என்னை விடு என்று அங்கும் இங்கும் அலைப்பாய்ந்தது. அப்படியே சற்று நகர்ந்து போனை எடுத்தாள். ரஞ்சனிதான் அழைத்திருந்தாள். பவித்ராவிற்கோ ஆச்சரியம் தாங்கவில்லை. எப்போதுமே காலம் நேரம் இல்லாமல் முத்துவேலுடன் பேசிக்கொண்டிருப்பவளுக்கு இன்று என் நினைவு வந்து என்னுடன் பேச அழைத்திருக்கிறாளா? நம்ப முடியாமல் போன் திரையில் ஒளிந்த ரஞ்சனியின் பெயரை பார்த்தபடியே பவித்ரா எழுந்து உட்கார அவளை விட்டு விலகி படுத்து கொண்டான் ஹர்ஷவர்தன். அக்கா, எப்படி இருக்க என்று பாசமை கேட்டாள் பவித்ரா. நான் நல்லா இருக்க பவி, நீ எப்படி இருக்க? பதிலுக்கு ரஞ்சனியும் கேட்டாள். பவி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும், அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன்.
நீ பைக் ஷோரூமுக்கு போய் அவர் சொன்ன பைக் மாடலை தானே புக் பண்ணிட்டு வந்த? சந்தேகமாய் கேட்டாள் ரஞ்சனி. ஆமாக்கா, நீ கொடுத்த பைக் மாடலை தான் புக் பண்ணிட்டு வந்த. ஏன், என்னாச்சு? இன்னைக்கு பைக் டெலிவரி டேட், வண்டியை வந்து வாங்கிக்க சொன்னாங்க. அதனால் நானும் அவரும் பைக் டெலிவரி எடுக்கிறதுக்காக ஷோரூமுக்கு வந்தோம். ஆனால் என்று ரஞ்சனி இழுக்க, ஆனால் என்னக்கா, நான் பைக் புக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பணமும் பே பண்ணிட்டு தானே வந்தேன். மீதி பணத்தை அம்மா கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் கட்டிட்டு பைக்கை எடுத்துகிட்டு வர வேண்டியது தானே, அதில் என்ன பிரச்சனை என கேட்டாள் பவித்ரா. இல்லை பவி, ஷோரூமில் நீங்கள் பைக் புக் பண்ணலை, கார் தான் புக் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. மொத்த பணமும் கட்டியாச்சு, இனிமேல் நீங்கள் எந்த பணமும் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லி 10 லட்சம் ரூபாய் காரை எடுத்துகிட்டு போக சொல்லி கார் சாவியை கொடுக்குறாங்க பவி. எனக்கு ஒன்றுமே புரியல, அதான் உனக்கு கால் பண்ணேன் என்று ரஞ்சனி ஆச்சரியமும் குழப்பமும் கலந்து பேச, என்னக்கா சொல்கிற, பைக்குக்கு பதிலாக கார் கொடுக்குறாங்களா என்று அதிர்ச்சியுடன் பவித்ரா கேட்க, பைக்குக்கு பதிலாக கார் கொடுத்தா சந்தோஷமாக வாங்கிக்கணும் என்றான் ஹர்ஷவர்தன். திரும்பி அவனை பார்த்தாள் பவித்ரா. அவனும் தன் புருவத்தை உயர்த்தி தோளை குலுக்கி சிரித்தான். இது அவன் வேலைதான் என்று பவித்ராவிற்கு புரிந்துவிட்டது. அக்கா, நீ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் ஷோரூமுக்கு கால் பண்ணி விசாரிக்கிறேன் என்று ஃபோனை வைத்த பவித்ரா, இது உங்கள் வேலையா? கோபம் பொங்க கேட்டாள். எஸ், அஃப்கோர்ஸ். நானும் எத்தனையோ தடவை உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன், நீ தான் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்ட. அதனால தான் உனக்கு பயன்படும்னு சொல்லி ஒரு காரை புக் பண்ண என்று அவன் சாதாரணமாக கூற, நீங்கள் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறீங்க? உங்களை யார் பைக்குக்கு பதிலாக கார் புக் பண்ண சொன்னது? ஏய் ஸ்வீட்டி, கூல்மா, எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகிற? ஓ, ஒருவேளை இந்த காருக்கான பணம் 10 லட்சத்துக்கு பதிலாக உன்னை இன்னும் 1 மாதம் என் கூட இருன்னு சொல்லிட்டேன்னா என்ன செய்யறதுன்னு பயப்படுறியா? உன்னால் எனக்கு நிறைய ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, நீயா எதுவும் கேட்க மாட்டேங்கிற. அதனால தான் நானே உனக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி இந்த காரை புக் பண்ணியிருக்கேன். உங்கள் அம்மா சொன்ன மாதிரி நீயும் அந்த முத்துவேலுடைய அண்ணனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு தானே மருமகளாக போக போகிற. அப்போது நீயும் அந்த காரில் போகலாம் தானே, அதனால தான் கார் வாங்கி கொடுத்துருக்கேன். அவன் தன்னிடம் சொல்லாமல் கார் வாங்கி கொடுத்ததற்கே டென்ஷன் ஆகி போன பவித்ரா, அவளுக்காக அவள் அந்த வீட்டில் மருமகளாக போனால் பயன்படுத்தலாம், அதற்குத்தான் கார் வாங்கி கொடுத்தேன் என்று அவன் கூறிய காரணத்தை கேட்டதும் இன்னும் அதிகம் டென்ஷன் ஆகி போனாள். ஹர்ஷவர்தனும் பவித்ராவும் இங்கு பேச்சுவார்த்தையில் இருக்க, கார் கிடைத்ததே போதும் என்ற சந்தோஷத்தில் முத்துவேல் காரை டெலிவரி எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்து விட்டான். காரை டெலிவரி எடுக்க வேண்டாம் என்று சொல்ல நினைத்து பவித்ரா ரஞ்சனிக்கு ஃபோன் செய்ய, அவளோ ஏற்கனவே காரை டெலிவரி எடுத்தாயிற்று என்ற விஷயத்தை பவித்ராவிடம் கூறினாள். ஐயோ என்று தலையில் கை வைத்து உட்கார்ந்து விட்டாள் பவித்ரா. என்னாச்சு ஸ்வீட்டி, தலைவலிக்குதா? நான் வேணும்னா தைலம் தேய்ச்சி விடுவா என்று அக்கறையாய் கேட்டான் அந்த அசுரன். தலைவலியை உண்டாக்கிட்டு தைலம் தேய்ச்சி விடுறது ஒண்ணுதான் குறைச்சல், முணுமுணுத்தது பவித்ராவின் உதடுகள். என்ன சொன்ன, சத்தமா சொல்லு, காதை கொடைந்து கொண்டே கேட்டான் அவன். பைக் கேட்டவனுக்கு காரை வாங்கி கொடுத்து இப்போ அவன் பணம் இருக்குன்னு நினைச்சு இன்னும் என்னவெல்லாம் கேட்க போகிறானோ என்ற பயம் பவித்ராவிற்கு. சார், இனிமே என்னை கேட்காம என் குடும்ப விஷயத்துல தலையிடுற வேலையெல்லாம் வேண்டாம் சொல்லியே விட்டாள் பவித்ரா. அவளை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைத்து அவன் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் சந்தோஷத்திற்கு பதில் அவளுக்கு அவஸ்தையைத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறது.